நீங்கள் கேட்கவிருப்பது உற்றது வீடு சிறுகதை. எழுதியவர் சாந்தீபிகா. ஒலிவடிவில் வழங்குபவர் பாஸ்கர் எஸ். ஐயர். கோவிலுக்குள் நுழைகையிலேயே கணீரென்று லலிதா சகஸ்ரநாமம் ஒலித்தது. சந்தேகமில்லாமல் அது குருஜியின் குரல்தான். எனக்கு புல்லரித்தது. அட, குருஜி வந்துவிட்டாரா? கேரள பக்தர்களைக் காணப்போனவர் அடுத்த வாரம்தான் வரப்போகிறார் என்று சொன்னார்களே. அம்பிகை திரிபுர சுந்தரியின் சந்நிதியின் முன்னால் கைகூப்பி நிற்கையில் அகத்தில் ஒரு பரவசம். குருஜி வந்தாயிற்று. இனி என் பாரங்களை அவரிடம் இறக்கி வைக்கலாம். குருஜியின் குடிலில் அவரை நமஸ்கரித்து எழுந்தேன். 8 மாதங்கள் கழித்துப் பார்க்கிறேன். கண்களில் அதே ஒளி. உடம்பு தளர்ந்திருந்தது. என்னை பார்த்து பிரகாசமாக புன்னகைத்து குங்குமப் பிரசாதம் தந்து தன் அருகில் அமரக் கைகாட்டினார். என்ன, முதியோர் இல்ல வாழ்க்கை எப்படி இருக்கு? உடம்பு நலம்தானே என்றார். உடம்புக்கு ஒரு கேடும் இல்லை குருஜி, மனசோட குரங்காட்டம்தான் பிரச்சனை என்றேன். சிரித்தார். எப்பேற்பட்ட வைராக்கியத்தோடு உன் வீட்டை வித்தீர்! இந்த கோவில் எழும்பரத்துக்காக நீர்தான் முதல்ல பெரிய தொகையா 35 லட்சம் கொடுத்து கட்டட வேலைக்கு பிள்ளையார் சுழி போட்டீர். இதோ நடந்து போற தூரத்துல இருக்கிற முதியோர் இல்லத்துக்கும் குடி வந்து விட்டீர். உன் பொண்டாட்டி மகராசி போய் சேர்ந்தப்புறம் கிட்டத்தட்ட சம்சார பந்தத்திலிருந்து நிறையவே விலகி சிம்பிளான Sample complete. Ready to continue?